ஓகே, லாஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த டேபிள்ஸ் எப்படி ஆட் பண்ணி எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது, அப்புறம் ட்ராப் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பார்த்தோம். அண்ட் தென் இன்னொரு செக்ஷனை வந்து அதோட கண்டினியூட்டியாக நம்ம ஒரு சிஆர்யூடி கான்செப்ட் பார்த்தோம். எப்படி இன்செட் அப் டீட்டெயில்ஸ் அண்ட் செலக்ட் பண்ணி எப்படி டேட்டாஸ்னால் ஆட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இதுவும் அதோட கண்டினியூட்டி தான். இந்த செக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்குள்ள ப்ரீவியஸ் 2 செக்ஷனும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். ஓகே, இன்றைக்கி நம்மளோட கான்செப்ட் என்னென்னா ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப். ஓகே, ஒரு டேபிள்ஸில் எப்படி நம்ம அந்த ப்ரைமரி கீ எப்படி டேக் பண்ண போகிறோம், அண்ட் தென் அந்த ப்ரைமரி கீயை ஃபாரின் கீயை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். அண்ட் தென் இன்னொரு கான்செப்டாக வந்து காம்போசிட் கீ. ஓகே, காம்போசிட் கீனா என்ன, அதுக்கும் பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறதும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேட்டாபேஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன் பயோமெட்ரிக்ன்ட்டு. அண்ட் தென் நான் அதுக்கு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக டேபிள் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் இப்போ வந்துட்டு பிரைமரி கீ ஃபாரின் கீ கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால நான் இப்போ வந்து 2 டேபிள்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள். ஓகேங்களா, அந்த எம்ப்ளாயர் என்ன இருக்கும்னா எம்ப்ளாயி ஐடி அண்ட் நேம், அவங்களோட ஏஜ் இருக்கும். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் ஒரு 3 ஃபீல்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து எம்ப்ளாயி ஐடி இருக்கு, அண்ட் தென் எம்ப்ளாயி நேம் வந்துட்டு ஆல்ரெடி என்வேர் கேரில் கொடுத்துருக்கேன், அண்ட் எம்ப்ளாயி ஏஜ். ஓகேங்களா, அண்ட் தென் அதையும் வந்துட்டு நான் இன்டீஜரில் கொடுத்துக்கிறேன். ஓகே, கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி அண்ட் தென் எம்ப்ளாயி ஐடி. ஓகேங்களா, எம்ப்ளாயி ஐடி வந்து நாட் நல்னு கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஏன் நாட் நல்னு கொடுத்துருக்கேன்னா நான் இதை தான் வந்துட்டு நான் பிரைமரி கீயாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, என்னோட டேபிளில் என்னோட இது எம்ப்ளாயி ஐடி தான் பிரைமரி கீ. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எப்படி ஆட் பண்ணணும்னா, ஓகே, நீங்கள் மேலே வந்துட்டு உங்களோட என்ன டேட்டா என்ன ஃபீல்டு உங்களுக்கு காலம் நேம் என்னங்கிறதும் அப்புறமேட்டு உங்களோட டேட்டா டைப் என்னங்கிறதும் கொடுத்துட்டீங்க. நான் அதுலேயே வந்து கண்டினியூட்டிவாக என்ன பண்ணுறீங்கன்னா 3 ஃபீல்டு தான். தென் வந்துட்டு நான் எம்ப்ளாயி ஐடியை வந்துட்டு நான் ப்ரைமரியாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ப்ரைமரியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா தென் ப்ரைமரி கீ. ஓகேங்களா, கீவேர்ட் அண்ட் தென் ப்ராக்கெட், ஓப்பன் க்ளோஸ்டு ப்ராக்கெட். நீங்கள் அதில் வந்துட்டு உங்களோட காலம் நேம் நீங்கள் எதை வந்து ப்ரைமரியாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. சரி, பிரைமரின்னு சொல்கிறேன். பிரைமரினா என்ன அப்படின்னா இது வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். நீங்கள் இந்த பிரைமரி கீன்னு செட் பண்ணுறது வந்து யூனிக் வேல்யூ பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்துட்டு பிரைமரி கீயாக நம்ம ஒரு டேபிளில் எல்லா டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் பிரைமரியாக செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுதான் உங்களோட ஐடி. ஓகேங்களா, ஐடி மீன்ஸ் நீங்கள் அதை வச்சு தான் ஒரு எந்த கொரினாலுமே எழுதுவீங்க. அந்த டேபிளில் ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணணும் இல்லை டெலீட் பண்ணணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிரைமரி கீ வச்சு தான் நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. ஓகேங்களா, மற்றது எல்லாமே நீங்கள் வந்து நல் வேல்யூஸாக இருக்கலாம், இல்லைனா வேல்யூஸ் வந்து சேமாக ரிப்பீட் ஆகிறதா இருக்கலாம். பட் உங்களோட பிரைமரி வந்துட்டு எப்பயுமே வந்து யூனிக்காக இருக்கும். அண்ட் தென் இதில் வந்து நல் வந்து அலோடு கிடையாது. நீங்கள் பிரைமரின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இதில் நல் வந்து அலோடு இல்லை. ஓகே, அண்ட் தென் இதுதான் வந்துட்டு பிரைமரி கீயோட டெஃபினேஷன். இப்போ நான் பிரைமரி கீயாக வந்துட்டு என்னோட எம்ப்ளாயி ஐடியை நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஓகே, தென் அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து நான் பிரைமரி கீன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் நார்மலாக வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயி ஐடியில் 1 2 ஏதோ நம்பர் கொடுத்து யூனிக்காக நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை நான் வந்து எனக்கு வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் மாதிரி வரணும், நான் இன்செர்ட் பண்ண போனால் எனக்கு வந்து அதுவே வந்து வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் வந்துட்டு உங்களோட டேட்டா டைப்புக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிட்டி. ஓகேங்களா, ஐடென்டிட்டி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் வித் 1,1. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆயிரும். நீங்கள் வந்து எம்ப்ளாயி ஐடிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 1 by 1 கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, தென் நான் வந்துட்டு இதை வந்து ஜஸ்ட் கிரியேட் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ வந்து என்னோட டேபிள் வந்து கிரியேட் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா என்னோட டேபிள் எம்ப்ளாயி, என்னோட காலம்ல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி விழுந்து பிரைமரி கீன்னு செட் ஆயிருக்கு, இன்டிஜர் நாட் நல். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மற்ற 2 ஃபீல்டு எம்ப்ளாயி நேம் அண்ட் ஏஜ். ஓகே, இப்போ இங்கே பிரைமரி கீன்னு நான் செட் பண்ணியிருக்கிறது இதுதான் என்னோட பிரைமரி கீ. இதை தான் நான் வந்து நான் அடுத்த டேபிள் யூஸ் பண்ணும் போது நான் வந்து என்னோட இந்த டேபிளை தான் நான் வந்து இன்னொரு டேபிளில் ஃபாரின் கீயாக நான் யூஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஃபாரின் கீ ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நான் ஒரு கான்செப்ட் ஒன்று நான் சொல்கிறேன். இப்போ பயோமெட்ரிக்னு ஒரு கான்செப்ட் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ பயோமெட்ரிக்னு எடுத்தீங்கன்னா என்ன கான்செப்ட் மெயினாக யார் இருப்பான்னா அதில் எம்ப்ளாயி. ஓகேங்களா? எம்ப்ளாயி தான் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ எம்ப்ளாயி நான் ஒரு டேட்டா ஆட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட பிரைமரி. ஓகேங்களா? இதுதான் என்னோட பிரைமரி. ஏன்னா எம்ப்ளாயி ஐடி இல்லாம நீங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க போக முடியாது. ஓகேங்களா? உங்களோட அடுத்த ஸ்டெப் நீங்க போக முடியாது. அதனால நான் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதுல ஐடி, நேம், ஏஜ் கொடுத்துட்டேன். என்னோட எம்ப்ளாயி ஐடிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஐடென்டிட்டி ஆட்டோ ஜென்ரேட்டர் கொடுத்துட்டு அதை வந்து நான் பிரைமரியா நான் செட் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் இன்னொரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணணும். என்ன டேபிள் அப்படின்னா, என்ன கான்செப்ட்ல யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம எம்ப்ளாயோட சேலரி. ஓகேங்களா? இப்போ சேலரின்னு பார்த்தீங்கன்னா சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இயர் ஒன்ஸுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும், இல்லைனா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் இருக்கும். இப்போ நான் வந்து இயர் ஒன்ஸ் பேஸ் பண்ணியே நான் ஒரு டேபிள், இந்த இயர்ல இவ்வளோ சேலரி வாங்குறாங்கிற மாதிரி ஒரு டேபிள் ஒன்று, சேலரி டேபிள்னு ஒன்று கிரியேட் பண்றேன். நான் கிரியேட் டேபிள் சேலரின்னு ஒரு டேபிள் அண்ட் தென் ஓப்பன் க்ளோஸ். இதுக்குள்ள என்ன பண்ணுவேன்னா, நான் வந்துட்டு ஐடின்னு சொல்லிட்டு இந்த டேபிளுக்கு ஒரு பிரைமரியா செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நான் பிரைமரியா இதை நான் செட் பண்ணிடுறேன். சேலரிங்கிறதுக்கு ஐடிங்கிறத நான் பிரைமரியா செட் பண்ணிடுறேன். இதுவுமே ஆட்டோ ஜென்ரேட்டர் நான் கொடுத்துட்றேன். ஐடென்டிட்டி 1,1. ஓகே, பிரைமரியா செட் பண்ண போறீங்க அப்படின்னா இதை வந்து நாட் நல் கொடுப்பீங்க. அண்ட் தென் இதில் வந்துட்டு நான் இந்த இயர்னு ஒன்று மென்ஷன் பண்ணுறேன். இந்த இயரில் இந்த எம்ப்ளாயி எவ்வளோ சேலரி வாங்குறான். அப்போ நான் ஐடி வந்து நான் சேலரி டேபிளுக்கு நான் ஐடிக்கு சொல்லிட்டேன். அப்போ நான் அடுத்தது என்ன பண்ணணும், என்னோட இன்னொரு நான் எதில் வந்து ஃபாரின் கீ டேக் பண்ண போறேன்னா அதோட பிரைமரியை நான் இதில் டேக் பண்ணணும். அப்போ எம்ப்ளாயி டேபிளில் நான் எது பிரைமரியாக கொடுத்தேன், எம்ப்ளாயி ஐடி. நான் அடுத்தது அதை டேக் பண்ணணுங்க. இன்டிஜர் அங்கே என்ன ஓகேங்களா, இன்டிஜர் டேட்டா டைப் மட்டும் கொடுத்தா போதும். பிகாஸ் இது வந்து இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் கீ. பிகாஸ் எம்ப்ளாயி டேபிளில் தான் எம்ப்ளாயி ஐடி பிரைமரி, இங்கே அதை டேக் பண்ணும் போது இது ஃபாரின் கீ. ஓகேங்களா? இங்கேயும் வந்துட்டு நீங்கள் திருப்பியும் ஐடென்டிட்டி நாட் நல்னா கொடுக்க தேவை. பிகாஸ் இது நல்லாவும் இருக்கும், இல்லை யூனிக்காவும் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? நான் இன்சர்ட் பண்ணும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். கமா அண்ட் தென் என்ன பண்ணணும், என்னோட இயர் ஒன்று கொடுக்குறேன். இந்த இயரில் இவ்வளோ சேலரின்ட்டு, அதனால நான் இயர்னு ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இயர்னு கொடுக்கலன்னா, சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் எஸ்கியூஎல்ல டிஃபால்ட்டாக இருக்குது கீவேர்ட்ஸ். அதனால நீங்கள் அந்த டேட்டு, இயரு, ஓகேங்களா, அந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு மாதிரி ஏதாச்சும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதையுமே நான் இன்ட்டுன்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் நான் சேலரி இதையுமே நான் இன்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடி என்னோட இந்த டேபிளோட பிரைமரி. ஓகே, எம்ப்ளாயி ஐடிங்கிறது என்னோட ஃபாரின் கீ. ஓகேங்களா? என்னோட மெயின் டேபிள் இருக்குல்ல, அதோட பிரைமரி கீயை நான் ஃபாரின் கீயாக டேக் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இயரு, சேலரி. என்னோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு எம்ப்ளாயி இயர் போக போக எவ்வளோ சேலரி வாங்குறான். ஓகேங்களா? அதோட டேட்டா வந்து நான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த டேபிளை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, என்னோட ஃபாரின் கீயை நான் டேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஐடிங்கிறத இந்த டேபிளுக்கு ஃபாரின் கீயா நான் செட் பண்ணணும். பிரைமரி கீ. ஓகே, ஓப்பன் க்ளோஸ் ஐடி கமா. அடுத்தது என்ன பண்ணணும், ஃபாரின் கீ செட் பண்ணணும். ஃபாரின் கீ என்னது, எம்ப்ளாயி ஐடி. ஓகே, எம்ப்ளாயி ஐடி அதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது.
இது எந்த டேபிள்ல நீங்க ரெஃபர் பண்றீங்க, ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்கிறதையும் அதில் டேக் பண்ணும். எம்ப்ளாயி ஐடி எந்த டேபிள்ல இருந்து வந்திருக்குங்கிறத நீங்க ரெஃபர் பண்ணணும். ஆமா, ரெஃபரன்சஸ். ஓகே, ரெஃபரன்சஸ் அண்ட் தென் உங்களோட டேபிள் நேம். டேபிள் நேம் திருப்பியும் வந்துட்டு நீங்க அந்த பிரைமரி யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல அதோட காலம். ஓகே, இது கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இந்த டேபிளை கிரியேட் பண்ண வேண்டியது. எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். டேபிள் 2 டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டேபிள்ல என்னோட டிஃபால்ட் என்னோட பிரைமரி கீ செட் பண்ணி எம்ப்ளாயி ஐடி நேம் ஏஜ் செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, காலம் பார்க்குறீங்க. தென் கீஸ் அதோட பிரைமரி கீ செட் ஆயிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோட நெக்ஸ்ட் டேபிள் சேலரி. சேலரியில் காலம்ஸ் இருக்குது. காலம் பார்த்தீங்கன்னா ஐடிங்கிறது சேலரி டேபிளோட பிரைமரி கீ. ஓகேங்களா, அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி என்னோட ஃபாரின் கீ, என்னோட பேஸ் டேபிள்ல இருந்து வந்திருக்க ஃபாரின் கீ. அண்ட் தென் ஏர் சேலரி. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீஸ்ல பிரைமரி கீ இந்த டேபிளோட பிரைமரி கீ இருக்கும். அண்ட் தென் ஃபாரின் கீ நீங்க செட் பண்ணியிருக்கிறதோட ரிலேஷன்ஷிப்பும் இதுல இருக்கும். ஓகேயா, இந்த ஃபாரின் கீ எப்படி செட் பண்ணலாம்னா 1 to 1 ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு செட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு டேபிள்ல இருந்து நீங்க 2-3 டேபிளுக்கோட இதுவும் செட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு கனெக்டிவிட்டியில நீங்க எப்படினாலுமே இந்த ஃபாரின் கீயை உங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் நான் இன்சர்ட் பண்றேன் என்னோட எம்ப்ளாயியை. இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் 1 கொடுத்துருக்கேன். 1 எம்ப்ளாயி ஐடி அண்ட் தென் நேம் அண்ட் தென் என்ன பண்ணிருந்தோம், ஏஜ் கொடுத்துருந்தோமா, இப்போ 23ன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா there are fewer columns is insert statement than value specify the value case. என்ன பிரச்சனைனா நீங்க வந்துட்டு 1ங்கிறத ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டீங்க. திருப்பியும் அதை வந்துட்டு நீங்க வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, அது ஒன்று. இன்னொன்று நம்ம ஏஜும் வந்துட்டு ஆட் பண்ணலாம். ஏஜ் நம்ம அந்த வேல்யூ கொடுத்து ட்ரை பண்ணுவோம். ஐடென்டிட்டி செட் பண்ணிருக்கனால அது தேவையில்லை நமக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்க ஐடென்டிட்டி ஆல்ரெடி அந்த இது காலம்க்கு கொடுத்தனால, உங்களோட பிரைமரிக்கா நீங்க யூஸ் பண்ற காலம் கொடுத்தனால நீங்க அதுக்கு வேல்யூ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நான் எம்ப்ளாயி டேபிளை ஜஸ்ட் ரன் பண்றேன். இப்போ என்ன ஆகும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா 1ங்கிறது இன்சர்ட் ஆயிருச்சு. ஓகேயா, இதே மாதிரி நீங்க எத்தனை வேணாலும் நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா 2 இந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிடும் ஐடென்டிட்டி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா. ஓகே, இப்போ வந்து நான் 2 எம்ப்ளாயி வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த 2 எம்ப்ளாய்க்கும் நான் சேலரி ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இப்போ என்ன பண்ணிடுறேன், இங்க சேலரின்னு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அண்ட் தென் இந்த டேபிள் பாருங்க, ஐடி நீங்க கொடுக்க தேவையில்ல. இது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் தான் போட்டிருக்கோம். அண்ட் தென் எம்ப்ளாயி ஐடி இயர் கொடுக்கணும். அண்ட் தென் சேலரி. எம்ப்ளாயி ஐடி என்னது 1. சரி, இப்போ நம்ம வந்துட்டு 1 அதுல இல்ல, நம்ம 3ன்னு கொடுப்போம். அண்ட் தென் வந்து இயர் கொடுக்குறீங்க 2021 சும்மா கொடுக்குறேன். அண்ட் தென் சேலரி வந்துட்டு ஒரு 25,000 கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இன்வேலிட் காலம் நேம்னு வருது.
ஓகே, சேலரிக்கு அந்த ஸ்பெல் தப்பு பண்ணிட்டேன். இங்கே ஒரு ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் கான்ஃப்ளிக்டட் வித் த ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்ட். ஓகேயா, நீங்கள் ஃபாரின் கீயாக இதை செட் பண்ணியிருக்கீங்க, காலமை எம்ப்ளாய் ஐடியை உங்களோட ஃபாரின் கீயாக செட் பண்ணியிருக்கீங்க. இப்போ 1 ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கொடுத்தோன்னா இன்சர்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் என்னன்னா, உங்களோட ஃபாரின் கீயாக செட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேஸ் டேபிள்லையும் அந்த வேல்யூ இருந்தால் மட்டும்தான் இன்சர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ரிவர்ஸில் டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் உங்கள் எம்ப்ளாயியை வந்து டெலீட் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் வந்து ஃபாரின் கீயை வந்து உங்கள் பிரைமரி கீ ஃபாரின் கீயை டேக் பண்ணியிருக்கனால நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களோட டேட்டாவை டெலீட் பண்ண முடியாது. நீங்கள் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ ஒன்ஸ் சேலரி ஆட் பண்ணிக்க சேலரியை டெலீட் பண்ணணும், இல்லை உங்களோட டேட்டா என்ட்ரி மாதிரி எப்போ வராங்க எப்போ போகிறாங்க அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னா அதை டெலீட் பண்ணணும். அதனால் நீங்கள் டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ரெஜிஸ்ட்ரி அவங்களோட எம்ப்ளாய் ஐடி நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆகுது. இப்போ நான் 4ன்னு பாருங்கள், 4ன்னு கொடுத்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். என்ன ஆகுது, எனக்கு அந்த வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அதனால டெர்மினேட்டட் ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதனால எந்த வேல்யூ வந்து நீங்கள் டேக் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்துட்டு பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீயோட யூசர்ஸ். பாருங்க 2. ஓகே, 2 ஆட் பண்ணியிருக்கேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த டேபிள் பார்ப்போம், சேலரி டேபிள். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ என்னது, இது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட். இப்போ நடுவில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 2 ஃபீல்டு வந்து ஆட் பண்ணோம், அது வந்து டெர்மினேட் ஆனதுனால அந்த இதையும் எடுத்துக்கிச்சு. அதனால எம்ப்ளாய் ஐடி பார்த்தீங்கன்னா 1, அதுக்கான இயர் சேலரி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து எத்தனை தடவை வேணாலும் உங்களால் இதை ஆட் பண்ண முடியும். இதை வச்சு நீங்கள் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி இந்த இயரில் இவங்க இந்த சேலரி எடுத்திருக்காங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ண உங்களால் முடியும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீயோட டிஃப்ரென்சஸ். ஜஸ்ட் இதை வந்து ஒரு டயக்ராமாக கூட நான் காட்டுறேன். நான் ஜஸ்ட்டு வந்து விஷுவல் ஸ்டுடியோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் அதை ஜஸ்ட் ஒரு டிசைன் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், என்ன மாதிரி டிசைன் அது இருக்குன்ட்டு. இப்போ இந்த 2 டேபிளையும் நான் என்ன செய்யறேன்னா மூவ் பண்றேன். இது ஜஸ்ட் நான் டிசைன் காட்டுறேன். SQL நான் இந்த டிசைன் உங்களுக்கு காட்டலாம், பட் என்னோட SQL கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் இந்த டிசைன் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி தான் என்னோட பேஸ். ஓகேங்களா, எம்ப்ளாயி ஐடி வச்சு தான் நான் எதுனாலும் பண்ண முடியும். ஒரு பர்சனோட ஒரு யூனிக்கே இல்லாமல் நான் வந்து வேற எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் பேசிக். ஒரு டேட்டா பேஸ் ஆர்கிடெக்சர்னு ஒரு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேசிக்கான விஷயமே இதுதான். ஒரு பிரைமரி கீ ஃபாரின் கீ வந்து டேக் பண்ணாமல் ஒரு டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சரே நம்மளால யூஸ்க்க முடியாது. ஓகேங்களா, என்னோட பேஸ் வந்து எம்ப்ளாயி, நான் அதை வச்சு சேலரி போடுறேன். இப்போ சேலரி இல்லாமல் வேற என்னென்ன போடலாம், அவங்களோட பயோமெட்ரிக் டேட்டா எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்னு பார்க்கலாம், அவங்களோட லீவ்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, அவங்களோட பர்மிஷன்ஸ் பார்க்கலாம், இல்லை ரிலீவ் ஆகுறாங்கன்னா அதோட டேட்டாஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த பிரைமரி கீயை வச்சு உங்களோட ஃபாரின் கீயாக டேக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதுதான் உங்களோட ரிலேஷன்ஷிப். ஒன் டு மெனி, இது 1 to many கேட்டகரியில் வருது. ஓகேங்களா, 1 to 1, 1 to manyங்கிற கேட்டகரி. ஃபாரின் கீழே 2 இருக்கு, 1 to many அண்ட் 1 to 1. இந்த மாதிரி கேட்டகரி நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் இப்போ தான் டிசைன் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு உங்களோட ஃபாரின் கீ வந்து டேக் ஆயிருக்கா எல்லாமே உங்களோட யூனிக் எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக நான் ஒன்று சொன்னேன், காம்போசிட் கீ. ஓகே, காம்போசிட் கீனா என்னன்னா 1 or more யூனிக் ஐடென்டிட்டி அண்ட் தென் தட் கால் காம்போசிட் கீ. ஓகேங்களா, இதுதான் வந்து இதோட டெஃபினிஷன். இது என்ன காம்போசிட் கீனா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பிரைமரி கீ யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, யூனிக் வேல்யூவாக இருக்கணும், இல்லை அதை வச்சு தான் நீங்கள் ஃபாரின் கீ டேக் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் ஓகே ஃபைன்.
பட் எனக்கு உங்க டேபிள்ல பிரைமரி கீ இல்லாம இன்னொரு காலம் வந்து எனக்கு ரொம்ப யூனிக்கா வேணும், இதுவுமே எனக்கு யூனிக்கா தான் இருக்கணும், நான் அந்த செட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம காம்போசிட் கீன்னு சொல்லலாம். நீங்க எத்தனை பிரைமரி கீ வேணாலும் உங்க எத்தனை யூனிக் வேல்யூவா நீங்க எத்தனை காலம் வேணாலும் உங்களால செட் பண்ண முடியும். பட் பிரைமரி கீ ஒன்று தான், மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட காம்போசிட் கீ. ஓகேங்களா? பிரைமரி கீக்கும் காம்போசிட் கீக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இதுல வந்துட்டு நாட் நல்லுங்கிற அந்த இது கிடையாது உங்களுக்கு. நீங்க வந்து நல் வேல்யூ கூட இதுல உங்களால காம்போசிட் கீல யூனிக் வேல்யூல இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு பிரைமரி கீ, காம்போசிட் கீ அண்ட் ஃபாரின் கீக்குள்ள டீடைல்ஸ். நெக்ஸ்ட் செக்ஷன்ல வந்துட்டு இதை யூஸ் பண்ணி ஜாயின்ஸ் பார்ப்போம். ஜாயின்ஸ்ல வந்து என்னென்ன ஜாயின்ஸ் இருக்கு, இதை வந்து நம்ம இந்த ரெண்டு டேபிளையும் வச்சு எப்படின்னா ஜாயின்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்ப்போம்.